கைஸ் எங்கேருந்து இவ்வளோ காற்று வருது தெரியல, என்னால் நிற்க கூட முடியல. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா திருமலை கோவில் குற்றாலத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாரும் விசிட் பண்ணோம். குறிப்பாக இந்த மான்சூனில் மஸ்ட் விசிட்டு இந்த கோயில். லைஃப்பில் ஒன் டைம் கண்டிப்பாக வரணும். இந்த அதுவும் கரெக்டாக 6 o'clock வாங்க. இந்த ஒரு சில்லை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். கோவிலில் இந்த குளம் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுங்க கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு விடிட் கே விலாக்ஸ். நான் உங்கள் கார்த்திக். நம்மளுடைய ஃபர்ஸ்ட் விலாகில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னை தாம்பரத்துலேருந்து கிளம்பி அங்கேருந்து தென்காசிக்கு வந்து ட்ரெயினில் வந்தோங்க. அது ஈவினிங் 5:15 வந்து ட்ரெயின் கிளம்பி நம்ம 3 o'clock வந்து தென்காசி ஸ்டேஷன் வந்து ரீச் ஆனோம். அதுக்கப்புறமா நம்ம வந்து அங்கேருந்து கிளம்பி ரிசார்ட்டுக்கு வந்து வந்துட்டோம். இப்போது நம்மளுடைய இந்த விழாக்கில் வந்து தென்காசிக்கு வந்துட்டு தென்காசியில் இருக்கிற காசி விஸ்வநாதர் அந்த டெம்பிளில் போயிட்டு நம்ம பார்த்துட்டு அங்கேருந்து நம்மளுடைய பயணத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல்ல வந்து கோயிலில் போயிட்டு நம்மளுடைய இந்த ட்ரிப் பிளான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நாம் இங்கே வந்து தங்கியிருக்கிற ரிசார்ட் வந்து பார்த்திங்கனாக்கா செரின் பிளாசம் வேலி. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தென்காசியிலேருந்து செங்கோட்டை தாண்டி கேரளா போகிற வழியில் புளியரை ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்குங்க. அந்த லொக்கேஷன் தான் வந்து இந்த ஃபாரஸ்ட்டு இந்த ரிசார்ட் இருக்குது. இந்த ரிசார்ட் பற்றி ஃபுல் வீடியோ வந்து நாங்கள் தனியாக வந்து இன்னொரு விளாகில் வந்து நான் உங்களுக்கு வந்து போடுறோம். ஸோ வந்துட்டு 3 மணிக்கு வந்து நம்ம வந்தோம். கேப் ஒரு 3:15 போல் வந்துச்சு. நம்ம இங்கே வந்து 4 மணிக்கெலாம் வந்துட்டு குளித்து முடிச்சுட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கிளம்பி வந்து நேராக நம்ம டெம்பிள் போய்ட்டு அதுக்கப்புறமா வந்து நிறைய ஃபால்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஃபால்ஸாக போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு. பட்டு இப்போ வந்து என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, இங்கே வந்து மழை வர பெஞ்சிட்டு இருக்குது சரிங்களா. தூரல் அடிக்கடி வந்து சாரல் பெய்யுது, திடீர்னு கொண்டாரம் நிற்குது. அந்த மாதிரி மழை வந்து கொஞ்சம் அதிகமாக ஆன் அண்ட் ஆஃபாக வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் மழைலாம் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுனாக்கா வந்து நம்ம பிளான் பண்ண மாதிரி நம்ம எல்லா பிளேசஸ் போய்ட்டு இன்றைக்கி நம்ம வந்து கவர் பண்ணலாம். இன்கேஸ் மழை அதிகமாக இருந்ததுனாக்கா நம்ம பிளான் பண்ண இதில் ஏதாச்சும் ஒன்று சொதப்பி எல்லா இடம் பார்க்க போகும்போதில்லை. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா க்ரௌட் எப்படி இருக்குன்னு தெரியல எல்லா ஃபால்ஸ்லையும். இல்லை இது வீக்கெண்ட் அப்படின்றதால வந்து கண்டிப்பாக க்ரௌட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. க்ரௌட் அதிகமாக இருந்தாலும் நம்ம போகிற வழியில் வந்து டிராஃபிக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம எல்லாமே வந்து போய்ட்டு பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகலாம். அது என்னன்னு தெரியல. அது கரெக்டாக வந்து நம்ம போனால் தான் தெரியும் ஒவ்வொரு ப்ளேஸும். இது கண்டிப்பாக வந்து எல்லா ஃபால்ஸும் வந்து நம்ம பிளான் பண்ணி இருக்க மாதிரி எல்லாமே வந்து கவர் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அதை செஞ்சு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ரிசார்ட் வந்து இப்போ நம்ம கிளம்பிச்சுங்க. கோவில் வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கோம். நம்ம தங்கியிருக்கிற இந்த செரின் பிளாசம் மேலே ரிசார்ட்லேருந்து திருமலை முருகன் டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் இருக்குங்க. நமக்கு வந்து ஒரு 40 minutes டிரைவ் காமிக்குது நம்ம கோவில் போய் ரீச் ஆகிறதுக்கு டைம். இப்போ போயிட்டே இருக்கோம். என்னடா சிவன் கோவில்னு சொல்லிட்டு இப்போ முருகர் கோவில் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக சிவன் கோவில் தாங்க போகிற பிளான். பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர் கோவில் வந்து இந்த லொக்கேஷன் வந்து பார்க்கறது ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் அண்ணா வந்து சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இப்போ முருகர் கோவில் வரைக்கும் நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து நமக்கு வண்டியோட என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுக்குறாங்க. இந்த இடத்துல வாங்கிட்டு நம்ம வந்து அப்படியே நேராக மேலே போய்க்கலாம். ஒரு 5 minutes டிரைவில் வந்து நம்ம மேலே வந்து டெம்பிள் வந்து ரீச் பண்ணிடலாங்க. ஸோ நீங்கள் நடந்து வரணும்னு நினைக்கிறவங்க வந்து நம்ம டிக்கெட் வாங்கினா இல்லை, அது பக்கத்துலேயே வந்து படிக்கட்டு இருக்குது. அது மூலிமா வந்து நீங்கள் கோவிலுக்கு நடந்து வரவங்க நினைக்கிற படிக்கட்டு மூலமாக வந்து மேலே மலைக்கு வந்து நடந்து வந்துடலாம். கோவில் கிட்ட வந்துட்டோங்க. நம்ம வந்து போயிட்டு லாஸ்ட்டு இந்த ஒரு டர்னு தான் போயிட்டு திரும்பணும் அப்படின்னாக்கா நமக்கு கோவில் ரீச் ஆகிடுவோம். காற்று செம்ம காற்றடிக்குதுங்க. நம்மளுடைய பிளானில் வந்து ஒரு சின்ன சேஞ்ச். நாம் வந்து சிவன் கோயிலுக்கு போகிறதா பிளான் பண்ணோம். பட் நம்ம இப்போ வந்திருக்க கோயில் வந்து திருமலை கோயிலுங்க. பண்புகள் இருக்கிற அந்த திருமலை கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். கிளைமேட்டு காற்று செம்ம காற்றடிக்குதா? உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியராக கேட்குதுன்னு தெரியல. காற்று
கைஸ், எங்கேருந்து இவ்வளோ காற்று வருதுன்னு தெரியல. என்னால் நிற்க கூட முடியல, அவ்வளோ காற்று. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், அப்படியே ஆற தூக்குது. அப்பா, இந்த கிளைமேட் அதுவும் மார்னிங் 6 o'clock தான் ஆகுது. இப்போது செம்ம கிளைமேட்டுங்க, சூப்பராக இருக்குது இந்த இடம். வியூஸ் பார்க்குறதுக்கே இந்த இடம் மட்டும் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது இந்த வியூஸு. செம்ம க்ளவுடியாக அப்படியே வந்து மழையும் வந்து சும்மா கொஞ்ச நேரம் பெய்யுது, அப்புறம் வந்து சாரல் மழை பெய்யுது, அப்படியே நின்றுடுது. இந்த கிளைமேட்டுக்கு காற்று அடிக்கிறதுக்கும் வந்து செம்ம வியூஸ் இருக்குது இந்த லொக்கேஷன். ஆக்சுவலாக கோவில் வந்து 6 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. நம்ம வந்து கரெக்டாக அங்கே 5:45 வந்துட்டோம். 6 மணிக்கு வந்து கோவில் வந்து இப்போது க்ளோஸ் பண்ணிக்கணும், வந்து ஓப்பன் பண்ணல. வியூஸ்லாம் செம்ம வியூங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்கா, தென்காசிக்கு வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடங்க. இந்த வியூஸ்லாம் பார்த்தாவே வந்து உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அழகான ஒரு பிளேசஸ்ஸு. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் தென்காசிக்கு வந்தீங்கன்னாக்கா இந்த திருமலை கோயிலில் வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோயிலை வந்து தரிசனம் பண்ணிவிட்டு இந்த லொக்கேஷன், இந்த வியூக்காகவே வரலாங்க. இந்த மாதிரி ஒரு காற்று வந்து அடிக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எங்கேயுமே வந்து பண்ணதில்லைங்க. செம்ம காற்று. நீங்கள் இன்கேஸ் வந்து ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னாக்கா உங்களை ஆளையே தூக்கிட்டு போயிடும், அந்தளவுக்கு காற்று அடிக்குது. நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, திருமலை கோவில் குற்றாலத்தில் இருக்கோம். கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு எல்லாரும் விசிட் பண்ணோம். குறிப்பாக இந்த மான்சூனில் மஸ்ட்டு விசிட்டு இந்த கோயில். லைஃப்பில் 1 டைம் கண்டிப்பாக வரணும். இந்த லொக்கேஷனை மட்டும் அப்படியே பாருங்களேன், என் கூட அப்படியே பாருங்களேன். இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வந்து இந்த டைமில் அதுவும் கரெக்டாக 6 o'clock வாங்க. இந்த ஒரு சில்லை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த காற்று விண்டு எப்படி இருக்கு பாருங்க, சுற்றி பாருங்க. நாங்கள் வரும்போது கொஞ்சம் டார்க்காக இருந்துச்சு, நைட்டு மாதிரி இருந்துச்சு. இப்போ பாருங்கள் வெளிச்சம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக பாருங்கள், செம்ம காற்று. மஸ்ட் விசிட் டெம்பிள். அப்படியே இப்போ பாருங்க, கேமராமேனை காமிக்கிறேன், அவர் எப்படி இப்போ காற்று அடிக்குது பாருங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, இந்த கோவில் வந்தீங்க அப்படின்னா, தென்காசி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் வந்து இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் முருகர் பார்க்க நீங்கள் வரணும். அது இல்லாமல் வந்து இந்த லொக்கேஷனுக்காகவே வந்து நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். செம்ம காற்றுங்க. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த பிளேஸஸ்க்கு வாங்க. கோயில் உள்ளார வந்தவுடனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பக்கத்துலேயே வந்து இங்கே முடி காணிக்கை மண்டபம் இருக்குங்க. இந்த இடத்துல வந்து உள்ளார மொட்டை அடிக்கிறது எல்லாமே வந்து இந்த இடம் தான், முடி காணிக்கை கொடுக்குறது. இப்போ இந்த இடம் தாங்க கொஞ்சம் காற்று கம்மியாக இருக்குது. வெளியெல்லாம் வந்து அவ்வளோ காற்று. இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே பழமையாக வந்த கோயிலுங்க. 600 வருஷம் பழமையான கோயில் அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க இந்த கோவில். கோவிலில் இந்த குளம் ஒன்று இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இந்த குளம் வந்து பார்த்திங்கனாக்கா அகசியர் முனிவரால் வந்து அமைப்பட்ட குளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க. வியூ, இந்த லொக்கேஷன் வியூ எல்லாமே வந்து வேறு லெவல். எல்லாமே விண்டு, செம விண்டு. இங்கே இருக்கிற உச்சி பிள்ளையார் போய்ட்டு தரிசனம் போய்ட்டு வரலாம். இந்த கோவிலுக்கு, முருகர் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்கா வந்து படிக்கட்டு வழியாக நம்ம நடந்து வரலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரோடு மூலியமாகவும் வரலாங்க. படிக்கட்டு வழியாக நடந்து வந்தீங்கன்னாக்கா அந்த இடம் வந்து இந்த வழியாக வந்து ஜாயின் பண்ணுவீங்க. நீங்கள் ரோடு வழியாக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பார்க்கிங் எல்லாமே வந்து அந்த பக்கத்தில் இருக்கும். அங்கே வந்து நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே கோயிலுக்குள்ளார வரலாங்க. படிக்கட்டு வழியாக வரவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 625 படிக்கட்டை வந்து மேலே ஏறி இந்த கோயிலுக்குள்ளார வர மாதிரியே இருக்கும். சரிங்க,
நான் அப்படியே உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோவிலை பற்றின ஹிஸ்ட்ரியில் நம்ம வந்து பார்க்கலாம். Namah Shivaya. இது கோவிலோட மெயின் என்ட்ரன்ஸ். शिव शंकराय शुद्धाय नीलकंठाय धीमहि भक्तवाञ्छितदातारं नमः कैलासवासिने. கோவில் உள்ள இந்த இடம் மட்டும்தாங்க வந்து காற்று இல்லாமல் இருக்குது. வெளியிலலாம் வந்து சுத்தமாக நிற்கவும் முடியல, பேசவும் முடியல. அந்த மாதிரி வந்து செம்ம காற்று. இந்த மாதிரி ஒரு காற்று எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் எங்கேயுமே வந்து இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ காற்றுல வந்து நம்ம இருக்குது. மலை வந்து அந்தளவுக்கு ஹைட்டும் இல்லைங்க, ரொம்பவே சின்ன மலை தான். ஆனால் வந்து இவ்வளோ காற்று எங்கேருந்து வருது இல்லைங்க, செம்ம சீனி. கண்டிப்பாக நீங்கள் வரணுன்னாக்கா இந்த இடம் மிஸ் பண்ணாமல் வருங்க. அது முருகனுடைய அருள் ஆசைப்பட்டு இந்த கோவிலுக்கு வந்துருப்பாங்க. சரிங்க, இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரி என்னன்னு சொல்லிட்டு நான் அப்படி பார்த்துடலாம். இந்த கோவில் வந்து சுமார் 600 வருடம் பழமையான கோயில்னு வந்து சொல்லப்படுதுங்க. இந்த கோவிலில் இருக்கிற பூசாரி ஒருத்தர் இருந்தார். பூவன் பட்டர்ன்ற பூசாரியோட கனவுல வந்து முருகர் தோன்றி அச்சன் கோயில் போகிற வழியில் வந்து கோட்டை திருடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து இந்த எறும்புகளாக வந்து ஊர்ந்து போய் ஒரு மூங்கில் புதருக்குள்ளே வந்து இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இந்த முருகர் சிலையை வந்து கண்டெடுக்கப்பட்டு இந்த கோவில் அந்த காலத்தில் வந்து ஆண்ட பந்தல மன்னர் அவர் மூலிமா பூசாரி வந்து சேர்ந்து இந்த முருகர் சிலையை வந்து எடுத்து இந்த கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுதுங்க. இதுதான் இந்த கோவிலோட வரலாறு. இந்த கோவிலில் இருக்கிற குளம் வந்து அகசியர் முனிவரால் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் வந்து நம்பப்படுது. கோவிலுக்கு வெளியில் வியூஸ் மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கோவிலோட மெயின் கோவில் சாமி முடிச்சுட்டு வெளியே வர வழிதாங்க. இந்த பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோவிலோட அந்த பக்கம் ரைட் சைடு லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கார்த்திகை பெண்கள் இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 பேர் இருக்காங்க. துலா, அம்பா, வர்த்தை அப்படின்ற 3 கார்த்திகை பெண்கள். கோவிலோட அந்த சைடு வந்து ஒரு 3 கார்த்திகை பெண்கள் வந்து இருக்காங்க. இந்த சைடு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு வந்து ஒரு 3 கார்த்திகை பெண்கள் இருக்காங்க. மேகேந்தி, அபரகேந்தி, இன்னொருத்தர் பேர் இருங்க கீழே இறங்கி போய்ட்டு காமிக்கிறேன். நிதத்தனி அப்படிங்கிற 3 கார்த்திகை பெண்கள் வந்து இந்த சைடு இருக்காங்க. கோவிலோட இது பக்கம் வந்து மயில் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது. இந்த கருத்துங்களை வந்து வடிவமைச்சிருக்காங்க. கோவிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல சமய நூலகம் ஒன்று இருக்குது. அந்த சைடு வந்து அன்னதான கூடம் இருக்குங்க. நிறைய பேர் முருகோவிலுக்கே வந்து நிறைய பேர் வந்து மொட்டை அடிப்பாங்க. அதுக்கான இடமும் வந்து நான் முன்னாடி காமிச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து இருக்குது. ரொம்பவே அமைதியாக சூப்பராக இவ்வளோ கிளைமேட்டில் இந்த முருகர் கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த கோயில் அமைப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தென்காசியில் உள்ள பண்பொழி அப்படின்ற கிராமத்தில் இருக்குங்க. இது தென்காசியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும், செங்கோட்டையிலேருந்து வந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இந்த கோயில்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. நிறைய பேர் நீங்கள் வந்தீங்கன்னாக்கா இந்த இடம் இந்த கோவில் கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்த கிளைமேட் பார்த்தாவே நீங்கள் நிறைய பேர் வருவீங்கன்னு தெரியும். ஏன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது இந்த இடம். கோவிலை சாமி தரிசனம் பார்த்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் தென்காசிக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். நம்ம இப்போது இந்த இடத்துல இருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பி போய்ட்டு அடுத்து என்ன பிளேஸ்னு சொல்லிட்டு அடுத்த விழாக்கில் பார்க்கலாம். ஸோ இந்த வியூஸ் மட்டும் கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்குங்க. சூப்பராக இருக்கா? இந்த அழகான சூப்பரான வியூவில் இருந்து
நான் விடைபெறுங்க. மறுபடியும் நான் உங்களை வந்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தன் பை ஃப்ரம் கார்த்திக். பாய் மக்களே, பாய்.